பெருநா திடல்ல தொழுவரை பத்தி கேட்கறாங்க ஒருத்தன். பெருநா தொழு அதே தினத்து பத்திரிகையில் தான் அதை கள்ள செலவு ஹதீஸ் நவீன காப்பாளர்னு சொல்லலாம். இவங்கள தான் சொல்றேன். ஹதீஸை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு வந்த இவன் பெருநாள் தொழுகையை பத்தி அதே பத்திரிகையில் கேள்வி கேட்கிறார்கள். என்ன பதில் தெரியுமா? திடல்ல பெருநாள் திடல், உங்க ஊர்ல திடல்ல தொழுவீங்கல்ல, திடல்ல பள்ளிவாசல தொழுவது கிடையாது. அது தௌஹீத் ஜமாத்துடைய எழுச்சியினால் அந்த கருத்து எக்கச்சக்கமான மக்கள்கிட்ட பரவி விட்டது. இவங்களும் குர்ஆனை வச்சுக்கிறாங்க. இதை பத்தி கேட்டா பதில் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பள்ளி ரொம்ப நெருக்கடியாக இருந்திருக்கும், அதனால் திடலில் தொழுதிருப்பார்கள். இடம் கொள்ளாது. பெருநாள் ரொம்ப பேர் வருவாங்கல்ல, பெருநாள் என்றால் நிறைய பேர் வருவார்கள், திடல் கொள்ளா பள்ளிவாசல் கொள்ளாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது செஞ்சாங்க. அதனால் நாங்கள் பள்ளியெல்லாம் தொழுவோம். ஏன்டா பள்ளி வந்து அப்படி சின்ன இடமா? ஓம் பள்ளி ஒன்றரை சென்டர் கட்ட பள்ளியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மஸ்ஜித் நபவி இருக்குது. இவன் நினைச்சுக்கிட்டான் 1.5 சென்ட் நம்ம பள்ளிவாசல் கட்டுறோம்ல, அப்படி நினைச்சுக்கிட்டான். அவ்வளோ இருக்கு 1.5 சென்ட் பள்ளிவாசல் நினைச்சுக்கிட்டு இடம் கொள்ளாது. அதான் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழு ஒரு பக்கம் நடக்கும். வீடு வாசல் இழந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்காங்களே வெளியூர் மக்கள், அவங்க தங்குறதுக்கு ஒரு பக்கம் அப்படி கட்டி விடப்பட்டிருக்கும். திண்ணை தோழர்கள் அவ்வளோ இடம். அது பத்தாது வீர விளையாட்டுகளுக்கு ஒரு இடம் பள்ளிவாசல். அதுவும் பள்ளிவாசல் எவ்வளவு பெரிய இடம் என்று கேட்டால், வீர விளையாட்டு அம்பு எய்து பெருநாள் தினத்தில் எல்லாம் மஸ்ஜிதிலே வைத்து வீர விளையாட்டு விளையாடினார்கள். குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றது அங்கதான். ஹத் அடிப்பாங்கல்ல, ஹத்து தண்டனை நிறைவேற்றுவதற்கும் அந்த பள்ளிக்குள்ளதான் அந்த இடம். அப்ப ஜனாசா தொழுகை நடத்துவதற்குன்னு ஒரு தனி இடம். அவ்வளவு பெரிய வளாகமாக்கு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி. அதுவும் அதை சுற்றி உள்ள இடங்களை உங்க ஜின்னா தடலை விட பெருசு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது, அதுவும் அந்த காலத்துல நிலம்லாம் ஒரு பிரச்சனையா? வெள்ளைக்காரங்காலத்தில் இது மதிப்பு ஏற்பட்டு போச்சு. எதிரிக்கு எழுதி வைப்பாங்க நிலத்தை எல்லாம், தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல ஏன் நிலம் வந்தா வரி கட்டணும், ஒருத்தன் பிடிக்கலான்னு சொன்னா 5 ஏக்கர் எழுதி வச்சிருந்துருவாங்க. இவன் வரி கட்டுவாயே, நிலம் இருந்தா வரி கட்டணும். அப்ப நிலம் இருந்தால் வரி கட்டணும்னு வந்தவன எதிரிக்கு எழுதி வைப்பான். பிடிக்காதெல்லாம் போய் அவன் தண்டிக்கிறான். ஒரு 5 ஏக்கர் எழுதிவனுக்கு அவன் பேர்ல எழுதி வச்சிருந்து பட்டாப்பட்டு வந்துடுறது. அப்புறம் வரி கட்டுறான்னு வந்துடும். அப்படியான காலம் இப்ப. அது இப்ப இருந்து அப்ப எப்படி இருந்திருக்கு? பெரிய மதிப்புலாம் கிடையாது நிலத்துக்கெல்லாம். தோட்டம் துறவுகளுக்கு மதிப்பு இருக்கும், காலி இடங்கள சின்ன சின்ன மதிப்பு. காசு கொடுத்து வாங்கினா கூட ஊருக்கு வெளியே சும்மா எடுத்துக்கொள்ளலாம். ஊருக்கு உள்ளேயா இருந்தா சின்ன தொகை கொடுத்து வாங்கணும். அப்ப இடம் ஒரு பிரச்சனையாங்க. திடலுக்கு போனா சரி, நான் கேட்கிறேன், இதுதான் காரணம்டா ஹதீஸ்ல இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருநாள் தொழுகை ரொம்ப மக்கள்லாம் நிறைஞ்சு வெளியேறீங்க, இடம் பத்தல, அதனால நாங்கள் வெளியே மாத்துறோம்னு சொன்னாங்களா? இப்படி சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் மாத்திடணுமாடா? இப்ப பிரயாணத்தில் என்ன செஞ்சாங்க? 2 ரகாத் ஆக்கினாங்கல்ல. இதை என்ன செய்யலாம்? ஒருத்தருக்கு இருக்க வந்துக்கிட்டு 2 ரகாத் ஏன் செஞ்சாங்க தெரியுமா? அந்த காலத்து பிரயாணம் கஷ்டம்ங்க. வாகனத்தில் ஏறிக்கிட்டு வெயில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு அதெல்லாம் கஷ்டம். அதுக்காக வேண்டியது 2 ரகாத்து. இப்போலாம் விமானத்தில் ஏறி உட்காரோம், அடுத்த நாடு போய் சேர்ந்துடும் 5 மணி நேரத்தில். இங்கே என்னதுக்கு இப்போ கசர் தொழுகை? அந்த காலத்துக்கு சொன்ன இப்போ சொல்ல முடியுமா? இப்போ அந்த பிரயாணத்துக்கு அந்த தலை உண்டா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போய் செய்றீங்களா இல்லையா? அப்ப இதை நீங்க மறுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப இவங்க தான் சொந்த அறிவை கொண்டு மறுக்கிறவங்க. நம்மளுக்கு பேர் என்னது? சொந்த அறிவை, சொந்த புத்தியை கொண்டு இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள். நீ தானே மறுத்த, வாட்சி கண்டுபிடிச்சாங்கன்னு சொந்த புத்தி தானே இது. வாட்சி கண்டுபிடிச்சாச்சு, பாங்கு தேவையில்லைங்கிற இது சொந்த புத்தி. இடம் பத்தலன்னு அங்க போனாங்கிற, இடம் பத்திர பஞ்சாயத்தும் இல்லை. அது நம்ம காலத்துக்கு வருஷம் சொல்லியா? எல்லாரும் ரசூலுல்லாஹ் காலத்துல 5 வக்துக்கு வர்ற மக்கள் தான் பெருநாளைக்கு வருவாங்க. சின்ன வித்தியாசம் இருக்கும். இவன் நினைச்சிட்டான் நம்ம நாடு மாதிரி வருஷம் ஒரு மக்கள் சொல்லுவாங்க போல இருக்கு, இடம் கொள்ளாத போல இருக்கு, இப்படிலாம் நினைத்து கொண்டு வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். பெண்களும் வரணும், மாதவிடாய் பெண்களும் வரணும், அவங்க தொழுகை இல்லாட்ட கூட ஓரமா ஒதுங்கணும்னு காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு ஏன் கொண்டு வந்தாங்க? பெண்களுக்கும் அந்த பெருநாளில் மகிழ்ச்சி கிடைக்கணும். பள்ளிவாசல் என்றால் வர முடியாது. திடல் என்றால் தொழுகை நேரத்தில் ஒதுங்கி இருந்து கொள்வார்கள். மக்களோட மக்களா ட்ரெஸ் போட்டு சந்திச்சு ஒருத்தர் பார்த்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு துவா செய்து கொண்டு அந்த முஸ்லிம்களோட கலந்துரையாடி கொண்டு அந்த வாய்ப்பு கிடைக்கணுமே, அதுக்கு தான் திடல் கொண்டு வந்தார்கள். இருக்க இவங்க திடல்ல கூட கிண்டல் பண்றாங்க. இடம் இல்ல. மஸ்ஜித் நபி இவ்வளவு சிறந்த ஒரு இடம், அதுல தொழுவதை விட 1000 மடங்கு அதிக தொழுகை இருக்கு வேற இடத்துல தொழுவதை விட. அதை விட்டு திடலுக்கு போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுண்ணத்தை சொன்னோம்னா அது தேவையில்லைங்கிறான். யார் ஹதீஸ் மறுப்பாள? பச்சை இப்படி ஒன்று சொல்ல நாங்கள் என்னைக்கே மறுத்துருக்க மாட்டோம். நீ ஒரு ஆதாரத்தை காட்டி நாங்கள் நடைமுறையே படுத்தலை. ரஹபல் நம்ம ஒரு துவா ஓதணும் நோன்பு திறக்கிறதுக்கு. பல வருடங்கள் நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும். ஒருத்தர் சுட்டி காட்டினாரு, இது பலவீனமான ஹதீஸ், என்னென்ன காரணம்?
மேடை போட்டு சொன்னமா இல்லையா? அடே நாங்க சொல்லாத ஒன்றை நீ சொன்னாலும் கேட்டுக்கிறோம் ஹதீஸா இருந்தால். நீ என்ன பண்ற? ஆஹா திடல் தொழுகை நம்ம கையில் எடுக்கல, இவங்க முதல் எடுத்து விட்டாங்க, பேர் இவங்களுக்கு போயிடும் அப்படி நினைக்கிறாங்க. பேருக்கு நம்ம எடுத்தோம். அவன் என்ன நினைக்கிறான்? பேர் தௌஹீத் ஜமாத்துக்கு போயிடும், சஹருக்கு வாங்க சொன்னா தௌஹீத் ஜமாத்துக்காரன் பின்பற்றான்னு வந்துடும். கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஹதீஸை காலில் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய இவன் நம்மளுக்கு என்ன பேரா? ஹதீஸ் மறுப்பாளன். இப்படி பார்க்கிறோம்.